வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. தேக்கன் இறந்த நிகழ்வை பத்தி கோவில் குடியினர் பாட ஆரம்பிச்சதும் பெரியாத்தா அதை கேட்டதும் மலைய விட்டு கீழே இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி துடிச்சாங்க. அந்த சமயத்துல ஆதினி, மயிலாவுக்கு வலி வந்துருச்சு, வந்து குழந்தைய எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னதும் பெரியாத்தா என்னோட மகளே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனாங்க. இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம். நிலவினுடைய மஞ்சள் ஒளியில காடே ஒளிர்ந்து கொண்டிருந்துச்சு. கூத்துக்களம் நோக்கி தன்னுடைய பிஞ்சு மகவை தூக்கிட்டு வந்தா மயிலா. மயிலாவை சுத்தி நிறைய தோழிகள் நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அங்கவைதான் அவளை முன்னடத்தி கூட்டிட்டு வந்தா. ஆதினியும் மத்த பெண்களும் அவளோட வருகையை எதிர்பார்த்து கூத்துக்களத்துல காத்திருந்தாங்க. ஆண்கள் பெண்களுக்கு அந்த பக்கமா நின்னுகிட்டு இருந்தாங்க. விரிப்பலகையில நீலன் உட்கார்ந்து இருந்தான். காயங்கள் இன்னும் முழுமையா நீலனுக்கு ஆறவே இல்ல. நீலனுக்கு பக்கத்துல வலப்புறமா கபிலர் உட்கார்ந்திருந்தாரு, இடப்புறமா முடியன் உட்கார்ந்திருந்தாரு. அவங்களுக்கு பின்னாடி உதிரனும் விண்டனும் நின்னுகிட்டு இருந்தாங்க. காலம்பன் மத்த பெரியவங்களோட எதிர் திசையில உட்கார்ந்திருந்தாரு. முன்னும் பின்னுமா பரம்பு மலையில இருந்து வந்த கூட்டம் அவ்வளவு பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க. கூத்துக்களத்தினுடைய நடுவுல இருந்த வட்ட பானையில நிறை நீர் தழும்பிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல வந்த மயிலா நீருக்குள்ள தன்னுடைய மகவ மெல்ல உள்ள இறக்குனா. பெண்கள் அந்த சமயத்துல குலவையிட தொடங்குனாங்க. பரம்புக்கு ஆசானான தேக்கன் இல்லாததால முடியன் எந்திரிச்சு வந்தாரு. விரல் இடுக்குல இருந்த எள்முனைய வச்சு அந்த மகவினுடைய மார்புல சின்ன கீரலை உருவாக்குனாரு. மயிலாவினுடைய குழந்தை முடியனை பார்த்து வீறிட்ட சமயத்துல அந்த குழந்தையனுடைய குருதி நீருக்குள்ள கலந்திருந்துச்சு. குலுவையொலி எல்லா இடத்துலயும் பெருக அந்த மகவ பானையில இருந்து மேல எடுத்தா மயிலா. தோழிகள் செந்தனைய கூடையில கொண்டு வந்தாங்க. அத 2 கையிலையும் அள்ளி குருதி நீர்ல கலந்தாங்க. குலுவையொலி திரும்பவும் அதிகமாச்சு. போர்க்களத்துல இறந்தவர்களுடைய குருதிய வச்சு பிசையப்படக்கூடிய பலிச்சோறு தான் இது. மயிலா 4 தடவை கைகளால அள்ளி போட்டா. 5வது முறையா திணைய அள்ளும் போது முடியன் சொன்னாரு, வேண்டாம் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு போய் உட்கார்ந்தாரு. இறந்து போன வீரன் ஒவ்வொருவரினுடைய குருதியாலும் ஒவ்வொரு திணைய பிசைஞ்சு கொற்றவைக்கு பலிசோரிடக்கூடிய நிகழ்வுதான் இது. இறந்த வீரர்களினுடைய எண்ணிக்கைய கணக்கிட்டுதான் 4 பிடியோடு நிறுத்தினாரு முடியன். பிசைஞ்சு முடிச்சு பலிசோர கொற்றவைக்கு கொடுக்கக்கூடிய சடங்கு தொடங்குச்சு. குருதியாட்டு விழா அதோட உச்சத்தை நெருங்குச்சு. குலவையொலி திரும்ப திரும்ப கூடியபடியே இருக்க மயிலா பலிசோத்தை எடுத்து கொற்றவையனுடைய அடிவாரத்துல வீச தொடங்குனா. மயிலா கொற்றவையனுடைய அடிவாரத்துல வீச தொடங்கின நிமிஷம் போர் துணங்கைக்கான முழவின் ஒலி அவ்வளவு சத்தமா கேட்டுச்சு. குலவையொலியும் முழவின் ஒலியும் இணைந்து இருட்டையும் காட்டையும் மிரட்டிய நேரத்துல பெண்களினுடைய துணங்கை ஆட்டம் தொடங்குச்சு. போர் துணங்கைக்கான ஆட்டத்துல ஒவ்வொரு பெண்ணா ஆடத் தொடங்குனாங்க. ஆடும் போதே பழிசோற்ற அள்ளி கொற்றவைய நோக்கி வீசினாங்க. புதுசா பிறந்த குழந்தையினுடைய குருதியால கொற்றவைக்கு நன்றி சொல்லக்கூடிய நிகழ்வுதான் இது. மனதினுடைய ஆழத்துல உறைந்து கிடக்கக்கூடிய துயரத்தின் வலிய பிடுங்க எறியணும் அப்படிங்கிறதுக்காக வலிமை கொண்டு ஆடுனாங்க. நேரம் ஆக ஆக முழவினுடைய ஓசையில காடே நடுங்குச்சு. அப்போ ஆணைப்பறை முழங்க தொடங்குச்சு. அணங்குகள் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளையும் இறங்க தொடங்குச்சு. வெறிக்குள் பாவையர் சுழன்று ஆட ஆரம்பிச்சாங்க. துணங்கை ஆடக்கூடிய பெண்கள் கிட்ட இருந்து விலகி நின்று வணங்குதலே மரபாயிருந்துச்சு. கூட்டம் முழுமையா விலகி நிற்க முடியாம திணறிக்கிட்டு இருந்துச்சு. வந்திருந்த ஒவ்வொரு பெண்களும் ஆடத் தொடங்குனாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு அணங்கு இறங்கி ஆடத் தொடங்குச்சு. ஆட்டத்துக்கு நடுவுல குலநாகணிகள் தனித்து எழுப்பக்கூடிய குலவையொலிய கேட்டு கூட்டம் இடம் கொடுத்து விலகி நின்னுச்சு. அந்த ஒலி கேட்டதுல இருந்து முழவுகளினுடைய ஓசை கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குச்சு. அந்த சமயத்துல
அணங்கிறங்கியவர்களும் தங்களோட ஆட்டத்தை குறைச்சுக்கிட்டாங்க. பலகையில உட்கார்ந்திருந்த கபிலர் என்ன நடக்குது அப்படிங்கறத எட்டி எட்டி பார்த்தாரு. குலநாகணிகளுக்கு நடுவுல நீராடி மேலெல்லாம் குருதி பூசியபடி வந்துகிட்டு இருந்தாரு வேள்பாரி. கூட்டத்தினுடைய ஓசை முற்றிலுமா குறைஞ்சது. பாரி கூத்துக்களத்துக்கு நடுவுல வந்து நின்னாரு. முழவுகளினுடைய ஓசை முழுமையா நின்னுச்சு. உட்கார்ந்திருந்த கபிலருக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது தெளிவா தெரியவே இல்ல. எந்திரிச்சு நின்னு பாக்குறாரு. பாரியினுடைய கைகள்ல வில் இருந்துச்சு. குருதியாட்டு விழாவுக்கு ஏன் வில்லேந்தி வந்திருக்கிறான் பாரி அப்படின்னு கபிலருக்கு புரியவே இல்ல. குலநாகனிகள் அம்ப ஒன்னை எடுத்து பாரியோட கைகள்ல கொடுத்தாங்க. அந்த வில்லினுடைய முனையில பூச்சூடி இருந்துச்சு. அத வாங்கினாரு பாரி. வாங்கிய அடுத்த நிமிஷம் அவருடைய உடல் சிலிர்த்து அடங்குச்சு. பாரி கண்களை ஒரு நிமிஷம் மூடிக்கிட்டாரு. அது என்ன அம்பு அப்படின்னா, தேக்கன் தனக்குள் செலுத்தி கொண்ட அந்த அம்புதான் பாரியினுடைய கைகள்ல இருந்துச்சு. தேக்கனோட நினைவோடு பாரி கண்களை திறந்த சமயத்துல குருதியினுடைய நிறம் கொண்டிருந்துச்சு பாரியோட கண்கள். பாரி அந்த அம்ப நான்ல பூட்டி இழுத்தாரு. குலநாகனிகள் குலவையொலி எழுப்புனாங்க. பெண்கள் பேராசான நினைச்சு கைகளை உயர்த்தி வணங்கி நின்னாங்க. அப்போ பாரி அந்த வில்லுல இருந்து அம்பு விடுவிச்சாரு. கொற்றவை குடிகொண்டிருக்கக்கூடிய மரக்கூட்டத்துக்குள்ள அம்பு பாய்ந்து மறைஞ்சது. ஆசானான தேக்கன் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்ப திரும்பவும் தனக்குள் செலுத்தி கொண்டது இந்த பரம்பு மலை. எழுந்த குலவையொலியோடு முழவினுடைய ஓசையும் சேர்ந்து கேட்டுச்சு. குலநாகனிகள் அடுத்து மூவிலை வேலை பாரி கிட்ட கொடுத்தாங்க. அந்த மூவிலை வேலை பாரி வாங்குறாரு. எழுந்த ஓசை முன்ன விட இப்ப பல மடங்கு அதிகரிச்சது. பாரியினுடைய உடல்ல ஒவ்வொரு நரம்பும் விசைய கூட்டுச்சு. பாரியோட கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சது. ஒரு மாவீரனை போற்றக்கூடிய நிமிஷம் இது. அவனுடைய நினைவை நெஞ்சில் ஏந்தியபடி மூவிலை வேலை திருப்பி பிடித்து கூத்துக்களத்தினுடைய முன்னிலத்துல ஓங்கி குத்தி மண்ணுக்குள்ள இறக்குனாரு வேள்பாரி. நிலமிறங்கிய வேலின் கைப்பிடி அதிர்த்து ஆடிக்கொண்டிருக்கும் போது அதுக்கு பூமாலை சூட்டுனாங்க நாகனிகள். இனி காலமுள்ளவரை நடப்பட்ட மூவிலை வேலின் வழி வணங்கப்படுவான் மாவீரனான இரவாதன். வேல மண்ணுல ஊனுன நிமிஷத்தோடு அந்த இடத்துல நிக்க முடியாம வெளியேறி கபிலருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு பாரி. துணங்கையாட்டம் முன்னவிட வேகமாக ஆரம்பிச்சது. முழவுகள் பேரோசையை எழுப்புச்சு. அந்த இடத்துல கூட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. துணங்காடிய பெண்களை தங்களுடைய இரு கைகளை கொண்டு விலக்கி தள்ளுனாங்க குலநாகனிகள். ஆனா ஆடக்கூடிய பெண்கள் எளிதில் நகர்வதாகவே இல்ல. பேரொலி எழுப்பிய குலநாகனிகள் அவங்கள பிடிச்சு தள்ளி இடம் அமைச்சு கொடுத்தாங்க. அங்க நடக்கிறத பாக்குறதுக்காக கூட்டம் முண்டியடிச்சு முன்னேறிச்சு. பாரி வந்ததும் உட்கார்ந்த கபிலர் திரும்பவும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத எந்திரிச்சு நின்னு பார்த்தாரு. இளம் பெண்ணொருத்தி தனியா ஆடிக்கிட்டு இருந்தா. ஆனா துணங்கை ஆடக்கூடிய மற்ற பெண்களை போல அவ ஆவேசம் கொண்டு ஆடவே இல்ல. தலைய மட்டும் ஆட்டி ஆட்டி மெதுவா ஆடிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு முன்னாடி குலநாகனிகள் கை குவித்து வேண்டியபடி நின்னுகிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த கபிலருக்கு எதுவுமே புரியல. சூழ்ந்திருந்த பெண்கள் பேரோசை எழுப்புனாங்க. கூட்டத்துல இருந்து குலவையொலி திரும்ப திரும்ப அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. ஆடிக்கிட்டு இருந்தவளுக்கு முன்னால பச்சை மண் சிலை ஒண்ணு வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சிலைய பார்த்தபடியே அந்த பெண் மெதுவா ஆடிக்கிட்டே இருந்தா. குலவையொலி திரும்பவும் அதிகமாச்சு. எந்த நிலையிலையும் கண்ணீர் சிந்தாத குலநாகனிகள் கை குவித்து கண்ணீர் மல்க வேண்டி நின்னாங்க. கூட்டத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னு கபிலருக்கு தெளிவா புரியவே இல்லை. கொஞ்சம் தலைய நிமிர்த்தி எட்டி பார்த்தாரு. குலநாகனிகளினுடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்ட அந்த பெண் மண் சிலைக்கு பக்கத்துல இருந்த எதையோ எடுக்க தொடங்குனா. அதை பார்த்ததும் நாகனிகள் குலவையிட தொடங்குனாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவு வெளிவந்துகிட்டு இருந்துச்சு பேரோசை. பச்சை மண் சிலைக்கு முன்னாடி இருந்ததை எடுத்தத தன்னுடைய காதுகள்ல அதை அணிஞ்சுக்கிட்டான். கூட்டத்துல இருந்த ஒவ்வொருத்தரும் குலவையொலிய பன்மடங்காக்குனாங்க. அவ திரும்ப திரும்ப தலைய மெல்ல ஆட்ட தொடங்குனா. பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கபிலருக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் எல்லாமே புரிய தொடங்குச்சு. அவ கையில எடுத்து காதல் அணிந்து கொண்டது பொற்சுவையனுடைய மகர குலை காதணி.
புதிய மண் சிலையில நினைவினை இறக்கி நடத்தப்பட்ட வழிபாட்டுச் சடங்கு பாண்டிய நாட்டின் இளவரசியான பொர்சுவைக்கானது. அத உணர்ந்த நிமிஷத்துல கபிலரோட மேலெல்லாம் வியர்த்து பொங்குச்சு. கண்கள்ல நீர் பருக கூட்டத்தை விலக்கி சடசடன்னு கபிலர் உள்ள போனாரு. பெண்கள் மட்டுமே ஆடக்கூடிய களத்துல கபிலர் ஏன் உள்ள நுழைகிறாரு அப்படின்னு மத்தவங்க சிந்திச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி கூத்துக்களத்தினுடைய முன்னிலைக்கு போய் நின்னாரு கபிலர். கபிலர் அந்த இடத்துக்கு போனதும் மகர குலை காதனி இரு காது மடல்கள்லயும் தொங்க ஆடிக்கொண்டிருந்தவளுடைய முகத்தை பார்த்தாரு. குலவை சத்தத்துக்கு நடுவுல அவ கண்களை இறுக மூடியிருந்தா. அத பார்த்ததும் கபிலரும் கண்ணை மூடிக்கிட்டாரு. கபிலரோட கண்கள்ல இருந்து நீர் பொங்கி வந்துச்சு. மண்டியிட்டு அவளோட காலை தொட்டு வணங்கினாரு கபிலர். உட்கார்ந்திருந்த பாரி எந்திரிச்சு வேக வேகமா கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சாரு. உயிர் துறக்கும் பொழுது தன்னுடைய மடியில் கிடந்த பொர்சுவையினுடைய காலடிய தொட்டு வணங்கின கபிலர் அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க முடியாம அப்படியே கிடந்தாரு. பாரி கபிலரை கைப்பிடிச்சு தூக்குனாரு. துணங்கையாட்டம் திரும்பவும் தொடங்குச்சு. முழவுகள் ஒலி எழுப்ப தொடங்குச்சு. பெண்கள் சுழன்று சுழன்று ஆட ஆரம்பிச்சாங்க. கபிலரை கூட்டிட்டு வந்து நீலனுக்கு பக்கத்துல உட்கார வச்சாரு பாரி. உணர்ச்சியினுடைய கொந்தளிப்புல கபிலர் இருந்தாரு. துணங்கையாட்டம் உணர்வு நிலைய கூட்டிக் கொண்டே இருந்துச்சு. கூட்டத்துல இருந்த பாரியினுடைய இளைய மகளான சங்கவை பாரிய தேடி பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. பாரி சங்கவைய தூக்கி தனக்கும் கபிலருக்கும் நடுவுல உட்கார வச்சுக்கிட்டாரு. கபிலரோட கைகள் சங்கவையனுடைய தலைய கோதி விட்டுச்சு. ரொம்ப நேரமா உணர்ச்சி கொந்தளிப்புல இருந்த கபிலரோட முகம் கொஞ்சம் மாறத் தொடங்குச்சு. சங்கவையனுடைய சிறு குறும்பு அவருடைய மனநிலைய மாற்ற தலைப்பட்டுச்சு. கோபம் கொண்டு ஆடக்கூடிய போர் துணங்கை இறுதி கட்டத்தை எட்டிக்கிட்டு இருந்துச்சு. கபிலருக்கு வாரிக்கையனோட நினைவு வந்துச்சு. வாரிக்கையனை கூத்து தொடங்கினதுல இருந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே பாரி கிட்ட கேட்டாரு. வாரிக்கையன் எங்க போனாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு புலவரே அப்படின்னு பாரி சொல்றாரு. பொழுது நள்ளிரவு நெருங்க போகுது. பரம்ப நாடே இங்க இருக்கும்போது அவர் மட்டும் எங்க போயிருக்காரு அப்படின்னு கபிலர் கேட்டாரு. அவரோட முதுவேலனும் சேர்ந்து போயிருக்காரு அப்படின்னு பாரி சொன்னாரு. எங்க போயிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லாம பாரியோட சொற்கள் வெளிவந்து கொண்டிருந்துச்சு. வழக்கமா அதை புரிஞ்சுக்கிறவரு தான் கபிலர். ஆனா இப்ப இருக்கக்கூடிய மனநிலையில சொற்களின் துல்லியத்தின் மீது பயணிக்க கூடிய நிலையில கபிலர் இப்ப கிடையாது. வாரிக்கையன் எங்கதான் போயிருக்காரு பாரி அப்படின்னு கபிலர் கேட்டாரு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒளிவாள் இறங்கும்ல புலவரே, ஆதிமலையோட பெரும் கடவு, அங்கதான் போயிருக்காங்க 2 பேரும். அங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே கபிலர் கேட்டாரு. இதே மாதிரி அங்க ஏதாவது கூத்து நடக்குதா பாரி? அதெல்லாம் இல்ல புலவரே. தேக்கனும் இரவாதனும் பொர்சுவையும் நிலை கொள்ள வேண்டிய இடம் இதுதான். ஆனா திசைவேளர் நிலை கொள்ள வேண்டிய இடம் அதுதானே. அதனாலதான் திசைவேளர் பயன்படுத்தின நாளிகை கோலை எடுத்துட்டு அங்க போயிருக்காங்க வாரிக்கையனும் முதுவேலனும். பாரி இப்படி சொன்னதை கேட்டதும் கபிலருக்கு உறைந்து போன உணர்வு திரும்பவும் வெடித்து மேலெழுவது போல இருந்துச்சு. அதுவரைக்கும் சங்கவையனுடைய தலையில இருந்த கபிலரோட கை பாரியினுடைய தோள் நோக்கி போச்சு. கபிலரோட கைகளை இறுகி பிடித்த பாரி சொன்னாரு, அறம் காக்கக்கூடிய தெய்வங்கள் எமது நிலத்தை ஆளட்டும், எம் மக்களை ஆளட்டும், எம்மையும் சேர்த்து ஆளட்டும் அப்படின்னு சொன்னாரு. பாரி சொல்லி முடிக்கும் போது முழவின் ஒளியோடு திரும்பவும் குலவை ஒளி இணைஞ்சது. எல்லா பெண்களும் பெரும் குலவையை வெளிப்படுத்தியபடி துணங்கையாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. கள்ளும் ஊனும் சேர பாணர் கூத்து தொடங்கக்கூடிய நேரம் தொடங்குச்சு. வலிமிகுந்த உணர்வால் இருக்கப்பட்டிருந்த கபிலர் மீண்டு வர முடியாம திணறிக்கிட்டு இருந்தாரு. கூத்தர்களும் பாணர்களும் களம் புகுவதற்கு தயாராயிருந்தாங்க. முழவினை வெளியேற்றிவிட்டு மத்த இசைக்கருவிகளை உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. கஞ்சத்தாலான குமுழுவம், கருங்காலியாலான இடக்கை, செங்காலியாலான சல்லியம், வேம்பாலான மத்தளம், இதை எல்லாத்தையும் கையில ஏந்தி இசைவாணர்கள் கூத்துக்களத்தை சுத்தி வட்டமா நின்னாங்க. எத்தனையோ பாணர் குழுக்கள் வந்து சேர்ந்திருக்கு. துணங்கை கூத்து முடியணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எத்தனையோ பாணர்கள் களம் புகுந்து நின்னாங்க. செம்மேளி பாணர் கூட்டத்தினுடைய பெயர் சொல்லி உறக்க கத்துனான் நீலன். நீலனினுடைய குரல் கேட்ட நிமிஷம் கூத்துக்களம் மொத்தமும் அமைதியாச்சு.
என்ன சொல்ல போறான் நீலன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆவலோடு அவனை பார்த்தாங்க. கூட்டத்துக்குள்ள இருந்த மயிலா குழந்தையோட திரும்பவும் முன்னாடி வந்து எட்டி பார்த்தா. எல்லாரோட பார்வையும் நீலனின் மீதுதான் இருந்துச்சு. நீலன் திரும்பி கபிலரை பார்த்தான். கலங்கி உறைந்த முகம் அப்படியே இருந்துச்சு. ஒரே நிமிஷத்துல கபிலரோட முகத்தை மலர செய்ய என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நீலனோட பார்வை. கபிலர் கிட்ட இருந்து பார்வைய விலக்கி பாணனை பார்த்து நீலன் சொன்னான், பனையன் மகனே பாடலை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி. நீலன் சொன்ன நிமிஷம் கூட்டத்தினுடைய பேரொளி விண்ணையே முட்டுச்சு. கபிலரோட முகம் மறு நிமிஷமே மாற தொடங்குச்சு. ஏன் அப்படின்னா கபிலர் பரம்புக்குள்ள நுழைய வேட்டுவன் பாறையில கால் வச்ச முதல் நாள் நீலன் சொன்னான், முழு நிலவு நாள் அன்னைக்கு பனையன் மகனே பாடல பாடுனா பரம்பு நாடே எந்திரிச்சு ஆடும் அப்படின்னு நீலன் சொன்னான். நீலன் அன்னைக்கு சொன்ன சொற்கள் கபிலருக்கு இன்னைக்கு நினைவுக்கு வந்துச்சு. குறிஞ்சி நிலத்துக்கே உரிய தொண்டக சிறுபறைய தன்னுடைய இடுப்புல கட்டியிருந்த முதுபாணன் கூத்துக்களத்தை வட்டமடித்தபடியே உள்ள நுழைஞ்சான். முழு நிலவு பொழிந்து கொண்டிருந்துச்சு. கூட்டத்தினுடைய ஆரவாரம் பெருக தொடங்குச்சு. பாணர்கள் எல்லாரும் இசையாலும் குரலாலும் இணைய தொடங்குனாங்க. பாடல் தொடங்கின நிமிஷத்துல அந்த பரம்பே எந்திரிச்சு ஆடத் தொடங்குச்சு. பனையன் மகனே பனையன் பனையன் மகனே பனையன் மகனே பள்ளுயிரோம்பும் பாரிவேலே தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தேனின் பரம்பு நிலமும் பரம்பு நிலமும் பரம்பு நிலமும் படர்ந்த காடும் தவழும் காற்றும் தழலும் வானும் அண்டு வார்த்தம்மை அணைக்கும் தாய்மடி அளவிழா அன்பை பொழியும் தொல்குடி அண்டு வார்த்தம்மை அணைக்கும் தாய்மடி அளவிழா அன்பை பொழியும் தொல்குடி. பனையன் மகனே பனையன் மகனே பள்ளுயிரோம்பும் பாரிவேலே தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. உனக்கு போனும் இல்லை குடையும் இல்லை கொடியும் இல்லை முரசும் இல்லை நிகர்பகை இல்லை பழியும் இல்லை நின்னை வெல்வோர் யாரும் இல்லை. அழிக்கும் சென்னாய்க்கு ஆழிகாவாய் அழிகா பகையை ஏற்ற எதிரிகள் சூது செய்யினும் சூழ்ந்து தாக்கினும் ஏது மற்றவராய் இழந்தே செல்வ. அழிக்கும் சென்னாய்க்கு ஆழிகாவாய் அழிகா பகையை ஏற்ற எதிரிகள் சூது செய்யினும் சூழ்ந்து தாக்கினும் ஏது மற்றவராய் இழந்தே செல்வ. பனையன் மகனே பனையன் மகனே பள்ளுயிரோம்பும் பாரிவேலே தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. வையை களிமுக வைப்போர் எரித்தாய் திரையர் குளத்தை தீதின்றி மீட்டாய் எழுவ நாற்று இறங்கிய படையை எள்ளு பூச்சியால் அழித்தே ஒழித்தாய். வையை களிமுக வைப்போர் எரித்தாய் திரையர் குளத்தை தீதின்றி மீட்டாய் எழுவ நாற்று இறங்கிய படையை எள்ளு பூச்சியால் அழித்தே ஒழித்தாய். சிறுகாது முயலின் குருதை தோய்த்து பெருவேந்தர்களை நடுங்குறச் செய்தாய். வேளிர் குளத்தின் பாழியை காத்தாய் சேரனை வென்றே குதிரைகள் சேர்த்தாய். பனையன் மகனே பனையன் மகனே
பள்ளுயிரோம்பும் பாரிவேலே தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீயாய் பிறர் மேல் நெல்முனையும் வீசாய் எல்லை கடந்தவர் ஏறி வந்திடின் கொற்றவை களத்து வஞ்சின முறைப்பாய் சிறுகளம் வென்று செங்குருதி குழைப்பாய். நீயாய் பிறர் மேல் நெல்முனையும் வீசாய் எல்லை கடந்தவர் ஏறி வந்திடின் கொற்றவை களத்து வஞ்சின முறைப்பாய் சிறுகளம் வென்று செங்குருதி குழைப்பாய். பனையன் மகனே பனையன் மகனே பள்ளுயிரோம்பும் பாரிவேலே தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. வேந்தர் படையை வெல்வாய் என்றே கருங்கிலி நிமித்தம் களறிய பின்னரும் போரினை வெறுத்தாய் பொறுமை காத்தாய் நீலனை மீட்கவே நெடும்படை ஒருத்தாய். முருகன் வள்ளி முடிச்சிலோர் கண்ணி எவ்வி சோமாய் இணைப்பிலோர் பின்னணி சூழிவள் தூதுவை பின்னணி தொடர்ச்சி தேக்கனும் பழையனும் விட்டு போன வீரம் நீ. பனையன் மகனே பனையன் மகனே பள்ளுயிரோம்பும் பாரிவேலே தினையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. பாடர் வந்தாள் பாடல் கேட்டும் கூத்தராடினால் குளிர்மணம் கொண்டும் இல்லை எழாது எழாம் வழங்கி பள்ளுயிரோம்பும் பாரிவேலே நீ. பனை போல் வாழ்க 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 பனை போல் வாழ்க. தமிழும் தமிழர்களும் இருக்கும் வரை வேள்பாரியும் அழியப் போவதில்லை. வேள்பாரி என்ற மாபெரும் வரலாற்று கதையை கொடுத்த சு. வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு எங்களது கோடான கோடி நன்றிகள். இவ்வளவு நாளா உங்க எல்லாரையும் பாரியோட பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்ததுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. பரம்பு மலையில என் கூடவே பயணிச்ச எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் நெஞ்சார்ந்த நன்றிகள்.